பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வியானாவோட கதறல் சத்தம் கேட்கிறது. இன்னொரு பக்கம் அமித் கோவப்பட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தூக்கி சூகுலாம் அடிக்கிற மொமெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இதுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோமா? வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, அமித்தும் கனியும் பெட்ஷீட்டு ரேக்கு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா நேத்து நைட்டே வியானா அவர்கள் இருக்காங்க இல்லையா, நடுராத்தி 3 மணிக்கு நான் லைவ்ல விடிய என்ன மொழிக்கு வச்சிட்டாங்க. வியானா என்ன பண்ணிட்டாங்க, நைட்டு 3 மணிக்கு ஸோ பிரின்சிபலோட எல்லா ஐட்டமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமித், இது முக்கியமா அமித் தான் டார்கெட். வியானாவோட டார்கெட்டே அமித் தான். அமித்தோட அனைத்து பொருட்களை திருடி எல்லா இடத்துலையும் ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஓகேவா? இதுல காலையே அமித் பயங்கரமா தேடி இருக்காரு பல இடங்கள்ல. டீச்சர்ஸ் எல்லாமே கேட்டாங்க. ஏன் இப்பதான் லைவ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தாங்க, ஒரு 10 நிமிஷத்துல எல்லா பொருளும் எடுத்துட்டு வரணும்ன்ற மாதிரி வார்னிங்லாம் கொடுத்துருந்தாங்க. அதையும் மீறி வியானா எங்க இருக்கிற பொருட்கள் அப்படின்றத சொல்லல. ஒரு பாயிண்ட் வரையும் அதை நீங்க திருடி வச்சிருக்கீங்க, ஒரு பாயிண்ட் வரையும் எடுத்துட்டு போகலாம். ஆனா அதை ஒரு ஒஸ்ட் வரையும் எடுத்துட்டு போக கூடாதுல்ல. ஃபர்ஸ்ட் திருடுறது உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள திருடிட்டு இருந்தா அது மேபி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா, இங்க திருடி இருக்காங்கன்ற மாதிரி அது ஒரு சலசலப்பு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஏற்படுத்தும். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா நீங்க போய் திருடுறது மொத்தமே ஒரு பக்கம் ஸ்டாப்ஸா என்னும் போது அது லாஜிக்கே எனக்கு சரியா படலை அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப நீங்க நம்ம நார்மலா போய் நம்ம டீச்சர்ஸ் பொருளை திருட முடியுமா? அவங்க ஒரு இதுல இருப்பாங்க, இதெல்லாம் இருப்பாங்க. ஸோ உங்க பக்கத்துல இருக்கிறதால அதை வச்சு ஒரு திருடித்தனத்தை பண்றது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். வியானா பண்ணது தப்பு. என்னதான் இது ஒரு கண்டென்ட் இதுக்காக பண்ணியிருந்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணி அதை ஒரு ஹைப் பண்ணியிருக்கலாம். டீச்சர் பக்கம் போனதே தப்பு தான் அப்படின்றது தான் மொதல் பாயிண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அமித் போய் வெளியவே வியானா கிட்ட கேட்கிறாரு. ரொம்ப ஒரு பாயிண்ட் மேல வியானா தான் தெரிஞ்சிச்சு. கேட்கிறாரு, முதுகு வலிக்குது வியானா, திஸ் இஸ் நாட் ரியலி நாட் நைஸ். எப்படி திஸ் இஸ் ரியலி நாட் நைஸ்? ஆமா மக்களே, பெட்டு கட்டலாம் எவ்வளவு, அதில் நீங்க ப்ரோமோலயே பாருங்க, கனியும் அமித்தும் மாத்தி மாத்தி தேடி இருப்பாங்க. உடனே என்ன சொல்றாங்க வியானா, சார் அமித் சார் நாட் பிளேயிங் வித் பர்சனலி, உங்களோட பர்சனலா நான் பிளே பண்ணல, பர்சனலா நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி பர்சனலா நான் பிளே பண்ணல, பர்சனலா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றாருங்க. ஓகே, இவங்க பண்றது எனக்கு வித்தியாசமான கேம் பிளே மாதிரி இருக்கு. எப்படி வித்தியாசம் மாதிரி கேம் பிளே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பெட்டுக்கு அடியில உட்காந்து வியானா எடுக்கிறாங்க. 1 2 3 4 5 6 வரிசையா ஷூ மேல ஷூ வரிசையா வந்துகிட்டே இருக்குது. எப்படி ஷூ மேல ஷூ வந்துகிட்டே இருக்கு வரிசையா. அதெல்லாம் பார்த்தா அமித் பாவம்டா பாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் இது பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. அதுல குறிப்பா அமிஷ் காண்டாயிட்டு தூக்கி அந்த ஷூ அடிச்சுட்டு போறாரு. வியானா எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வேணுத்துக்கிட்டே பண்ணல சார் அப்படின்னு சொல்றாங்க. தூக்கி அடிக்கிறார் ஒரு பக்கம். ஓகே, இன்னொரு பக்கம் பிரஜன் பிரின்சிபல் வேற இப்படிலாம் ஹர்ட் பண்ணி ஒருத்தரை ஸ்கோர் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்புமா, இப்படி ஒருத்தர் நீ காயப்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி பேசுறாங்க. அதுல எனக்கு பிரஜன் பேசினது நியாயமா தான் பட்டுச்சு. அது நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஏதாவது நடந்திருக்கலாம். ஆனால் ஸ்டாப் பக்கம் போயிட்டு அவர் அத்தனைக்கும் அவருடைய பர்த்டே வேற இன்னைக்கு, அவருடைய பர்த்டே அன்னைக்கு இப்படி போட்டு இது பண்ணுமா. குறிப்பா அமித் கிளாஸ் எடுக்கக்கூடாது, அமித்தோட இது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி எல்லாத்தையும் அமித்துக்கு எதிராக பண்ணது வியானா அவர்கள். ஸோ இட் இஸ் நாட் அக்செப்டபிள். என்னதான் ஒரு டாஸ்கா இருந்தாலும் அந்த டாஸ்கில் போய் நீங்க பண்றதுக்குன்னு ஒரு நியாயம் வேண்டாமா அப்படின்றதான் தோணுச்சு. ஓகே, ஸோ இதுல குறிப்பா அமித், காலில இருந்து நான் கெஞ்சிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, காலில இருந்து நான் கேட்டுட்டே இருக்கேன். ஸோ நீங்க எடுத்து ஒழிச்சு வச்சது கூட ஓகே, ஒரு பாயிண்ட் வரையும் நீங்க கொடுத்துரு, ஒரு பாயிண்ட் வரையும் ஒழிச்சு வச்சுக்கிறது ஓகே, ஒரு பாயிண்ட்டை மீறி போகும்போது கொடுத்துருக்கலாம்ல. அதையும் கொடுக்காம வெறுப்பேத்திக்கிட்டு இதெல்லாம் பண்றது நாட் குட். உடனே என்ன பண்ணிட்டாரு, காண்டாயிட்டாரா ஒரு பக்கம் வாத்தியாரு, காண்டாயிட்டு ஷூ எல்லாம் தூக்கி அடிச்சாரா. அமித் கிட்ட இவ்வளவு கோவம் வருது நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். உடனே விக்ரம் என்ன சொல்லாரு, இம்மெச்சூரா ஏஜ்ல இப்படிலாம் பண்ணிருப்பாங்க, இம்மெச்சூரா பண்ணிருப்பாங்க சார், எதுக்கு சார் நீங்க கோவப்படுறீங்க, ஃப்ரீயா விடுங்க சார், ஃப்ரீயா விடுங்கன்னு சார்ன்ற மாதிரி ஒரு பக்கம் விக்ரம் பேசுறாரு. இன்னொரு பக்கம் சாண்ட்ரா, திருடி வைப்பதெல்லாம் எந்த ஹாஸ்டல்லையுமே பண்ண மாட்டாங்க. ஆனா திருட்டுகள் நடக்கும் ஹாஸ்டல்ல, நடக்காமலாம் இல்லை. ஆனா ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள நடக்கும் திருட்டு. ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள பல திருட்டுகள், இதெல்லாம் அவன் பொருளையும் எடுக்கிறது, அப்படியே சைலண்ட் ஆட்டையை போறது, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஹாஸ்டல்லே. ஏன்னா நானும் காலேஜ் படிக்கும்போது இந்த ஹாஸ்டல்லாம் காலேஜ் படிக்கும்போது எங்க பசங்களாம் சொல்லுவானுங்க, என் கூட படிச்சவங்களாம், அந்த ஹாஸ்டல்லே நிறைய திருட்டு சம்பவங்கள்லாம் நடக்கும். அதனால அது நடக்காதுன்னு எந்த ஹாஸ்டல்லையும் சொல்ல முடியாது, அதுக்கு இருக்கு. ஆனா டீச்சர்ஸ் எடுத்து காலி பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியாது, அந்த பாசிபிள் நான் கேட்கல. ஆனா ஹாஸ்டல்ல திருட்டு நடக்கும், ஆனா இப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ற பாயிண்ட் என்னால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியாது, நடந்திருக்கு. ஓகே,
உடனே பார்வதி எக்ஸ்ட்ரீம்லி பேட் பிஹேவியர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்ட் தான். அடுத்து பார்வதி பண்ண பிஹேவியருக்கு வருவோம். அவங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு நியாயம் வேறப்படுத்துறாங்க. அடுத்த சம்பவத்துல பார்வதியை தரமாக சிறப்பாக செஞ்சு விடுவோம் அப்படின்றதுதான். ஏன்னா நேத்து நைட்டு பார்வதி ஒரு டைலாக் பேசுவாங்களாம். அந்த டைலாக்கு பேசி ஒருத்தர் அடிக்கிறதுக்காக நியாயப்படுத்துவாங்களாம். இன்னைக்கு காலில் அந்த டைலாக் எதிராகவே அவங்க செயல்படுவாங்களாம். வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுல இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் வியானா போயிட்டு ஒரு மூலையில கதறி அழுது கொண்டிருக்கிறார். அதை வந்து கனி வந்து என்ன பண்றாங்க, ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தி இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் லைவ்ல வந்துரும்னு நினைக்கிறேன். வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். பாய் கைஸ்.